பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த வெந்தய குழம்பு. எப்படி பண்ணுறோம் பார்க்கலாமா? இப்போ பேனில் 1 ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அது மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பவுடராக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு கொஞ்சம் போட்டுட்டு வெந்தயம் கொஞ்சம் போட்டுட்டு பொரிஞ்ச உடனே 10 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. நல்லா ஒரு கையளவு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே 2 தக்காளி அரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்துட்டோடனே இந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்த உடனே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போது மசாலாலாம் போட்ட உடனே லெமன் சைஸில் புளி கரைச்சி தண்ணி மட்டும் எடுத்துருக்கேன் 1 கப் அளவு. இப்போ அதையும் ஊற்றிக்கலாம். 1 கப் நார்மல் தண்ணியும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு இப்போ நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கும் போது இப்போ பவுட்ரு பண்ண வெந்தயம் சீரகத்தையும் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அளவு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு மேலே வந்த உடனே அவ்வளோதான், நம்மளுடைய வெந்தய குழம்பு ரெடி. சூடாக சாப்பாட்டுக்கு கொஞ்சமாக ஊற்றி பிரட்டி சாப்பிட்டாலும் வேறு லெவலில் இருக்கும்.